உனக்கு தெரியுமா பிள்ளையே, என்னை விட்டு விட்டு நீ தனியா உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் அந்த நொடிகளில் உன் கண்ணீரை துடைக்க என் கைகள் உன்னை தேடி ஓடி வரும். ஆனா நீயோ என்னை எங்கெங்க தேடுகிறாயோ அங்கெல்லாம் நான் இல்லை என்பதால் ஏமாந்து போகிறாய். என்னை பெரிய கோவில்களில் தேடுகிறாய், புண்ணிய நதிகளில் தேடுகிறாய். யாரிடமாவது போய் எனக்காக ஒரு வார்த்தை ஜெபம் செய்யுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறாய். பிள்ளையே, இவற்றில் எதுவும் தவறு என்று நான் சொல்லவில்லை. என் ஆலயத்திற்கு செல்வதும் என்னை நினைத்து ஜெபிப்பதும் உனக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும்படி கேட்பதும் நல்லதே. ஆனால் நான் அங்கே மட்டும் இருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. நீ என்னை தேடி வெளியில் ஓடிக்கொண்டிருக்கும் போது உன் அருகிலேயே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன் கண்ணீரோடு நீ என்னை தேடும் அந்த இடத்திலும், உன் தனிமையின் நடுவிலும், உன் மௌனத்தின் ஆழத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்கு எங்கே இருக்கிறேன் தெரியுமா? உன்னை யாரோ ஒரு வார்த்தை சொல்லி காயப்படுத்திய போது உன் அறைக்கு ஓடி வந்து கதவை சாத்திக்கொண்டு முழங்காலிட்டு தலையில் கை வைத்து உட்கார்ந்தாயே, அந்த அறைக்குள்தான் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் உதடுகள் பேசாமல் அமைதியாக இருந்த அந்த நிமிடத்தில் உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? கடவுள் என் பக்கத்தில் இல்லை, என்னை மறந்துவிட்டார், நான் எங்கு சென்றாலும் எனக்கு தோல்வி மட்டும்தான் என்று என்னை தள்ளி வைக்கிறாய். உண்மை என்ன தெரியுமா பிள்ளையே? நான் உன்னை தண்டிக்கவோ உன் சோதனைகளைக் கண்டு ரசிக்கவோ அங்கு இருக்கவில்லை. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் பின்னால், உன்னை யாரோ ஒருவர் ஏமாற்றிய அந்த சூழ்ச்சிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மௌனம் இருக்கிறது பார். அந்த மௌனத்துக்குள் தான் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த இழப்புக்கு முடிவு வைத்து உனக்காக ஒரு புதிய வழியை திறக்கிறேன். நீ இழந்தது தவறிப்போன வாய்ப்பு அல்ல. உன்னை அழிக்க நினைத்தவர்களின் வலையிலிருந்து நான் உன்னை தப்பித்து வேறொரு திசையில் வழிநடத்துவதற்காக அவர்களாகவே விலகிச் சென்ற பரிசு அது. ஆனால் நீயோ இழந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொண்டு நீ செய்த நல்ல காரியங்களை எல்லாம் ஒரு நொடியில் அடித்து நொறுக்கிய போது நீ பட்ட வேதனையை நான் அறிவேன். உன்னுடைய உழைப்பை உறிஞ்சிவிட்டு உன்னை மூலையில் தூக்கி எறிந்த அந்த மனிதர்களின் முகமூடிகளை கிழித்தெறிய நான் உன்னை ஒரு பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். நீ நினைப்பதை விட உனது எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கிறது. உன்னை தாழ்த்தியவர்கள் உன்னை வியந்து பார்க்கும் அந்த நாளுக்காக நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் நீ யாரையெல்லாம் நம்பி ஏமாந்தாயோ, யாரிடம் உன் ரகசியங்களை சொல்லிவிட்டு பின்னர் வீதியில் நின்றாயோ, அந்த மனிதர்களின் சுயநல முகங்களை உனக்கு காட்டியதே நான்தான். ஏனெனில் அவர்கள் உன்னை சொந்தம் கொண்டாட தகுதியற்றவர்கள். உன் வாழ்க்கையை ஒரு தசாப்தமாக பின்னுக்கு இழுத்து கொண்டிருந்த அந்த தேவையற்ற உறவுகளையும் நச்சுத்தன்மையான நட்புகளையும் நானே உன் வாழ்க்கையிலிருந்து கத்தரித்து எறிந்திருக்கிறேன். ஆனால் நீயோ அந்த இழப்பை நினைத்து இன்னும் முடங்கி கிடக்கிறாய். உனக்கு தெரியல, நான் உன் கையில் இருக்கும் அழுக்கான பாத்திரத்தை வாங்குவது அதைவிட விலையேற பெற்ற தங்க கிண்ணத்தை உனக்கு தருவதற்காகத்தான். உன்னை சுற்றி ஒரு பெரிய இருள் கவ்வி இருப்பது போல உனக்கு தோன்றலாம். உன் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக நீ அஞ்சலாம். ஆனா சூரியன் உதிப்பதற்கு முன்புதான் உலகத்தில் அதிக இருள் இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. உனக்கான அந்த பொன்னான விடியல் இப்போது உனது வாசல் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. உனக்கு வரவேண்டிய அந்த பொருளாதார ஆசீர்வாதம், உனது குடும்பத்தில் பல வருடங்களாக தொடரும் சாபங்கள், உனது நிம்மதியை கெடுக்கும் அந்த மன அழுத்தம், இவை அனைத்திற்கும் இன்றுடன் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். சரி, இப்போது என்னிடம் கேள். நீ எதற்காக இவ்வளவு நாளாக காத்திருந்தாயோ அந்த தடையை இன்று இந்த நொடியில் நான் உடைக்கிறேன். உனக்கு வரவேண்டிய அந்த நல்ல செய்தியும் உன் வாழ்க்கையை திறக்க வேண்டிய அந்த திறவுகோலும் இனி உன் கைகளில் வந்து சேரும். மனிதர்கள் உனக்கு கதவடைத்த இடத்தில்தான் நானே உனக்காக ஒரு புதிய வாசலை திறக்கிறேன். இன்றோடு உன் தனிமை முடிகிறது. இன்றோடு உன் கேள்விகளுக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. உன்னை சோதித்தவர்கள் உனக்கு முன்னால் வந்து நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதற்கு சாட்சியாக
இந்த வினாடி உன் நெஞ்சில் ஒரு அமைதி இறங்குவதை நீ உணர்வாய். அதுதான் என் ஸ்பரிசம். இனி பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த இந்த நிமிடம் உன் நேரம் மாறிவிட்டது. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தின் பாரத்தை நீக்கியிருந்தால் அமைதியாக உன் கண்களை மூடிவிட்டு ஆமென் என்று கீழே எழுது. இந்த வார்த்தைகள் உனக்கு தேவையான நேரத்தில் வந்திருக்கிறது என்று உன் இதயம் சொன்னால் இந்த செய்தியை உனக்காக ஜெபிக்க வேண்டிய ஒருவருடன் பகிர்ந்து கொள். நீ இன்று தனியாக இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ என்னை தேடி எங்கே சென்றாலும் அதற்கு முன்பாகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் கண்ணீரை பார்த்திருக்கிறேன், உன் மௌனத்தை கேட்டிருக்கிறேன், உன் இதயத்தின் பாரத்தை அறிந்திருக்கிறேன். நீ இழந்ததாக நினைக்கும் இடத்திலேயே உனக்காக ஒரு புதிய பாதையை திறக்கிறேன். அதனால் இனி பயப்படாதே. உன் கையை நான் விடமாட்டேன். உன் வழியை நான் நடத்துவேன். உனக்காக மூடப்பட்ட கதவுக்கு பதிலாக புதிய கதவை நான் திறக்கிறேன். நீ காத்திருந்த பதில் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது. அதனால் நம்பிக்கையை விட்டுவிடாதே. பிள்ளையே, நீ என்னை தேடும் விதத்தை நான் குறை சொல்லவில்லை. நீ கோவிலுக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும், ஜெபிக்கும்போது, உனக்காக மற்றவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கும்போதும் உன் இதயத்தில் என்னை தேடும் அந்த ஏக்கத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் உன் ஜெபம் முடிந்த பிறகும் என்னோடு பேசிக்கொண்டே இருக்க கற்றுக்கொள். கூட்டம் நிறைந்த இடத்தில் மட்டுமல்ல, யாரும் இல்லாத உன் அறையிலும் நான் இருக்கிறேன். நீ சத்தமாக ஜெபிக்கும் நேரத்தில் மட்டுமல்ல, ஒரு வார்த்தையும் வராமல் மௌனமாக அழும் நேரத்திலும் நான் உன் அருகில் இருக்கிறேன். என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்று தலையை தாழ்த்தி உட்காரும் அந்த நேரத்திலும் உன் இதயத்தில் சொல்லப்படாமல் இருக்கும் வார்த்தைகளை நான் அறிவேன். உன் வாயால் வெளிவராத கேள்விகளுக்கும் நான் பதில் அறிந்திருக்கிறேன். உன் கண்களில் தெரியும் கண்ணீருக்கும் காரணம் என்ன என்பதை நான் அறிவேன். நீ மறைத்து வைத்திருக்கும் பயங்களையும் யாரிடமும் சொல்ல முடியாத கவலைகளையும் இரவு நேரத்தில் தனியாக இருக்கும்போது உன்னை துரத்தும் எண்ணங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். அதனால் பிள்ளையே, நான் தொலைவில் இருக்கிறேன் என்று நினைத்து உன் இதயத்தை உடைத்துக் கொள்ளாதே. நான் உன்னை விட்டு விலகவில்லை. நீ என்னை உணர முடியாத சில நேரங்கள் இருக்கலாம். ஆனா நான் உன்னை விட்டு சென்று விட்டேன் என்று அதுக்கு அர்த்தம் இல்லை. அமைதி என்பது நான் இல்லாததற்கான அடையாளம் அல்ல. அந்த அமைதியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நினைக்காதே. உன் ஜெபத்திற்கு பதில் இருக்கிறது. நீ கேட்ட காரியத்தில் உனக்கு தேவையான பதிலை நான் தருகிறேன். நீ நினைத்த கதவை அல்ல, உன் வாழ்க்கைக்கு தேவையான கதவை நான் திறக்கிறேன். நீ விரும்பிய மனிதனை அல்ல, உன் வாழ்க்கைக்கு நல்லவர்களை நான் அருகில் கொண்டு வருகிறேன். நீ பிடித்து கொண்டிருந்த ஒன்றை விடுவிக்கச் செய்து நீ இதுவரை பார்க்காத ஒரு பாதையை உனக்கு காட்டுகிறேன். அதனால் இழப்பு வந்த ஒவ்வொரு முறையும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லாதே. சில முடிவுகள் புதிய தொடக்கத்தின் வாசலாக இருக்கின்றன. சில பிரிவுகள் பாதுகாப்பாக இருக்கின்றன. சில மூடிய கதவுகள் உன்னை தடுக்க அல்ல, உன்னை தவறான இடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இருக்கின்றன. நீ புரிந்து கொள்ள முடியாததை நான் புரிந்து கொள்கிறேன். நீ பார்க்க முடியாததை நான் பார்க்கிறேன். நீ இன்று குழப்பமாக பார்க்கும் பாதை உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும் பாதையாக மாறும். பிள்ளையே, உன் கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் உடனடியாக விளக்கம் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ அழுத அந்த இரவிலும் நான் உன்னோடு இருந்தேன். யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத நாளிலும் இருந்தேன். உன் முயற்சியை யாரும் மதிக்காத நேரத்திலும் இருந்தேன். உன்னை பற்றி தவறாக பேசப்பட்ட போதும் இருந்தேன். நீ நம்பிய ஒருவர் உன்னை ஏமாற்றிய போதும் இருந்தேன். இனி யாரையும் நம்பக்கூடாது என்று உன் மனம் முடிவு செய்த போதும் உன் உடைந்த நம்பிக்கையின் அருகில் நான் இருந்தேன். நீ உன்னை நீயே குற்றம் சொல்லிக் கொண்ட போதும் உன் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு பாதை இருக்கிறது என்று நான் அறிந்திருந்தேன். நீ உன்னை தாழ்த்திக் கொண்ட அந்த நேரங்களில் உன்னுள் இருக்கும் மதிப்பை நான் பார்த்தேன். உன் தோல்வி உன் அடையாளம் அல்ல. உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தின் தீர்ப்பு அல்ல. உன்னை விட்டுச் சென்றவர்கள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. உனக்கு கிடைக்காத வாய்ப்புகள் உன் வாழ்வின் கடைசி வாய்ப்புகள் அல்ல. உன் கண்ணீரால் எழுதப்பட்ட இந்த அத்தியாயத்திற்கு பிறகு நிம்மதியால் எழுதப்படும் ஒரு அத்தியாயம் இருக்கிறது.
உன் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன. அதனால் இன்று நீ சோர்ந்து போயிருந்தாலும் நாளையை பற்றி பயப்படாதே. நீ இப்போது காணும் சிறிய வெளிச்சத்தை பிடித்துக்கொள், அது போதும். எல்லாவற்றையும் ஒரே நாளில் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் தேவைப்படும் பதிலை தேடி தொடர்ந்து ஜெபி. உன் இதயத்தின் பாரத்தை என்னிடம் கொடு. நாளைய பயத்தை இன்று தூக்கிக் கொண்டு நடக்காதே. பிள்ளையே, உன் வீட்டை பற்றியும் நான் அறிந்திருக்கிறேன். வீட்டில் சொல்லப்படாமல் இருக்கும் வார்த்தைகள் எனக்கு தெரியும். குடும்பத்தில் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அழும் ஒருவரை நான் அறிவேன். பணமும் பற்றிய கவலை உன்னை இரவில் விழித்திருக்கச் செய்கிறது என்பதை நான் அறிவேன். குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகிறாய் என்பதை அறிவேன். வயதான பெற்றோரின் நிலையை பற்றி கவலைப்படுகிறாய் என்பதை அறிவேன். கணவன் அல்லது மனைவியுடன் ஏற்பட்ட மௌனம் உன் மனதை எவ்வளவு சோர்வடையச் செய்கிறது என்பதையும் நான் அறிவேன். எல்லோருக்கும் முன்பாக வலிமையாக நிற்கும் நீ தனியாக இருக்கும்போது எவ்வளவு உடைந்து போகிறாய் என்பதையும் நான் அறிவேன். அதனால் உன் குடும்பத்திற்காகவும் நான் செயல்படுகிறேன். உன் வீட்டில் அமைதி தேவை என்பதை அறிவேன். உன் மனத்தில் தெளிவு தேவை என்பதை அறிவேன். உன் உழைப்புக்கு மதிப்பு தேவை என்பதை அறிவேன். உன் வாழ்க்கையில் நிலைத்தன்மை தேவை என்பதை அறிவேன். இவை அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பிள்ளையே, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதே. உனக்கு தேவையான பதிலை நான் தெளிவாக தருகிறேன். சில நேரங்களில் அது ஒரு புதிய வாய்ப்பாக வரலாம். சில நேரங்களில் ஒரு கதவு மூடப்பட்டு அதற்கு பதிலாக இன்னொரு கதவு திறக்கப்படலாம். சில நேரங்களில் உன் உள்ளத்தில் வரும் தெளிவாக இருக்கலாம். சில நேரங்களில் நீ நீண்ட நாட்களாக பிடித்து கொண்டிருந்த ஒன்றை விட்டுவிடும் துணிச்சலாக இருக்கலாம். அதனால் பதிலை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டும் எதிர்பார்க்காதே. நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னை தேடி ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு நிமிடம் நில். உன் இதயத்திற்குள் திரும்பிப்பார். பிள்ளையே, நான் இங்கே இருக்கிறேன் என்று உன் இதயத்தில் ஒரு மென்மையான நம்பிக்கை எழுந்தால் அதை தள்ளிவிடாதே. ஜெபத்தோடும் ஞானத்தோடும் முன்னேறு. உன் பாதையை நான் வழிநடத்துவேன். உனக்கான கதவை நான் திறக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றிரவு நீ படுக்கச் செல்லும்போது நான் தனியாக இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு தூங்கு. உன் தலையை தலையணையில் வைக்கும் முன் இன்று நடந்த எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படை. நல்லது நடந்திருந்தால் நன்றி சொல். கஷ்டம் நடந்திருந்தால் அதையும் என்னிடம் கொடு. யாராவது உன்னை காயப்படுத்தியிருந்தால் அந்த வலியையும் என்னிடம் ஒப்படை. உன் இதயத்தை அமைதியாக்கிக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் பார்த்திருக்கிறேன். உன் மௌனத்தை கேட்டிருக்கிறேன். உன் காத்திருப்ப அறிந்திருக்கிறேன். நீ சொல்லாம வைத்திருக்கும் ஜெபத்தையும் அறிவே. உன் ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. நீ இழந்த இடத்திலேயே உனக்காக ஒரு புதிய பாதையை திறக்கிறேன். நீ அழுத அறையிலேயே ஒரு நாள் நன்றி சொல்லும் குரல் ஒலிக்கும். நீ பயந்த இடத்திலேயே உன் தைரியம் பிறக்கும். நீ முடிந்துவிட்டது என்று நினைத்த இடத்திலேயே புதிய தொடக்கம் இருக்கும். அதனால் பிள்ளையே, இன்று இந்த வார்த்தைகளோடு ஒரு முடிவை எடுத்துக்கொள். இனி உன் கடந்த காலம் உன்னை ஆள அனுமதிக்காதே. பயம் உன் முடிவுகளை நிர்ணயிக்க அனுமதிக்காதே. மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் மதிப்பை தீர்மானிக்க அனுமதிக்காதே. நீ இழந்ததை மட்டும் பார்த்து உன் கையில் இன்னும் இருக்கும் நன்மைகளை மறந்து விடாதே. நீ பெற்றிருக்கும் வாழ்க்கைக்காக நன்றி சொல். உன்னை நேசிக்கும் ஒருவரை மதித்துக்கொள். உன்னால் முடிந்த ஒரு நல்ல காரியத்தை செய். பிறகு உன் நாளையை என்னிடம் ஒப்படை. நான் உன்னை நடத்துவேன். பிள்ளையே, உனக்காக நான் வைத்திருக்கும் நல்லத மனிதர்களின் வார்த்தைகள் அழிக்க முடியாது. ஒரு தோல்வி அதை அழிக்க முடியாது. ஒரு மூடிய கதவு அதை அழிக்க முடியாதது. ஒரு தவறான மனிதன் உன் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்க முடியாது. நீ இன்னும் முன்னேறலாம். நீ மீண்டும் தொடங்கலாம். நீ மீண்டும் நம்பிக்கையை பெறலாம். நீ மீண்டும் சிரிக்கலாம். நீ மீண்டும் அமைதியாக தூங்கலாம். உன் வாழ்க்கையில் இன்னும் நன்மை இருக்கிறது. இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் பாதை இருக்கிறது. இன்னும் எதிர்காலம் இருக்கிறது. அதனால் பிள்ளையே, உன் இதயத்தை விட்டுவிடாதே. நம்பிக்கையை விட்டுவிடாதே. ஜெபத்தை விட்டுவிடாதே.
நல்லதைச் செய்வதை விட்டுவிடாதே. நீ என்னை தேடும் ஒவ்வொரு முறையும் உன்னை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள். நீ என்னிடம் வருவதற்கு முன்பே உன் தேவையை நான் அறிந்திருக்கிறேன். நீ கண்ணீர் விடுவதற்கு முன்பே உன் காயத்தை நான் அறிவேன். நீ உதவி கேட்பதற்கு முன்பே உனக்கு உதவி தேவை என்பதை நான் அறிவேன். உன் ஜெபத்திற்கு நான் பதில் தருகிறேன். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைக்கு முடிவு வைக்கிறேன். உனக்காக புதிய கதவை திறக்கிறேன். இனி பயப்படாதே. உன் கையை நான் விடமாட்டேன். உன் வழியை நான் நடத்துவேன். உனக்காக மூடப்பட்ட கதவுக்கு பதிலாக புதிய கதவை நான் திறக்கிறேன். நீ காத்திருந்த பதில் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது. இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இப்போது அமைதியாக உன் கண்களை மூடி, என் அப்பா, நான் உன்னை நம்புகிறேன். என் கண்ணீரையும் என் குடும்பத்தையும் என் எதிர்காலத்தையும் உன் கைகளில் வைக்கிறேன் என்று சொல்லிக்கொள். பிறகு கீழே நம்பிக்கையோடு ஆமென் என்று எழுது. இந்த செய்தி உனக்காக வந்திருக்கிறது என்று உன் இதயம் சொன்னால், இந்த செய்தியை உனக்காக ஜெபிக்க வேண்டிய ஒருவருடன் பகிர்ந்து கொள். இந்த வார்த்தைகள் உனக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் வீடியோவை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினமும் வரும் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கலாம். உனக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருந்தால் அதை கீழே எழுதலாம். நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையாக ஜெபிப்போம்.